சார் மேடம் தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி அங்கிள் ஆண்டி வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. இந்த டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொண்டு வருவோம். இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற போது ரெண்டு விஷயம் நடக்குதுங்க. ஒன்று, நாங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். ரெண்டு, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். ஸோ நீங்களுமே இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதை பற்றி, இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது, ஆசை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஆதித்யா டிவி அப்படிங்கிற பேஜில் பதிவு பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக அதை பற்றின ரிசர்ச் பண்ணி ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நாங்கள் டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா நிகழ்ச்சியில் கொண்டு வருவோம். அண்ட் இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை படிக்கிறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை, இந்த புக்குடைய சாராம்சம் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நீ ஷேர் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அந்த புக்கோட பேர் சீக்ரெட் ஆஃப் மில்லியனர்ஸ் மைண்ட். அந்த புக்கு ஆத்தர் பேர் வந்து டி ஹாவ் எக்கர். இவர் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு ஆத்தர். பல மில்லினியர்ஸ், பில்லியனியர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் இவருடைய அப்பாயின்மெண்ட்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மென்டல் பிளாக்கு, பிஸ்னஸ் சரியாக ரன் ஆகலை, இல்லை வந்து பணத்தை சரியாக ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னாக்க இவர்கிட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து ஒரு பர்சனல் 1-to-1 செஷனுக்காக பல பேர் உலகம் முழுக்க காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நபர் சீக்ரெட் ஆஃப் மில்லியனர்ஸ் மைண்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துடைய ஒரு ஒன்லைன் என்ன அப்படின்னாக்கா, பணம் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வான் அப்படிங்கிறது தான் இந்த புக்குடைய சாராம்சம். அதில் 15லேருந்து 16 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஏன் பணக்காரனாக இருக்கிறான், ஏன் ஏழையாக இருக்கான் அப்படின்னு. கண்டிப்பாக அந்த டைலாக் நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சிவாஜி படத்தில் சொல்லுவார் தலைவர், ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர், போர் இஸ் கெட்டிங் போரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா பணக்காரன் ஏன் பணக்காரனாக இருக்கான்ற காரணங்களும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏழை ஏன் இன்னும் ஏழையாகவே இருக்கிறான் அப்படிங்கிற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பணக்காரன் இந்த வாழ்க்கையை நான் தான் உருவாக்கிக்கிட்டேன் அப்படிங்கிற கர்வத்தோடவும் சந்தோஷத்தோடவும் அவன் லைஃப்பை அணுகுவான். ஏழை எனக்கு இந்த வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கு, நான் பிறந்துட்டேன், என்னை யாரோ இங்கே வந்து போட்டாங்க, நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற விரக்தியிலேயே வந்து அவனுடைய வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த மைண்ட் செட் தான் ஒரு பணக்காரனாக இருக்க வைக்குது, ஏழையாக இருக்க வைக்குது. இந்த மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்னாக்கா யார் வேணாலும் பணக்காரனாக ஆகலாம் அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட ஆத்தர் இந்த புக்கில் சொல்கிறாரு. பணக்கார மக்கள் ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க அப்படின்னா வின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் விளையாடுவாங்களாம். இதே ஏழை தோக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த கேமை அணுகுவாங்களாம். ஸோ இந்த மைண்ட் செட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. வின் பண்ணணுன்ற நோக்கம் இருக்கிற போது தான் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். தோக்கக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு நம்ம விளையாடுறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கேம் ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கும். யாராவது அடிக்க வராங்க அப்படின்னாக்கா திருப்பி அடிக்கலாம் முயற்சி பண்ண மாட்டோம். நம்ம அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷீல்டு வச்சுப்போம். ஸோ தட் முன்னேறி போகவே முடியாது. இந்த ஒரு மைண்ட் செட் பணக்காரனாக இருக்க வச்சுக்கிட்டு இருக்கு, ஏழையாகவே இருக்க வச்சுட்டு இருக்கு. ரிச் பீப்புள் கமிட்டட் டு பி ரிச், புவர் பீப்புள் வாண்ட் டு பி ரிச். இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. பணக்காரன் ஆகிறன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. அதற்கு தொடர்ந்து உழைக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், குவாலிட்டி எல்லாத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கமிட்டடாக இருக்கணும், டைமு, எஃபர்ட் எல்லாத்தையும் போடணும். அப்போ தான் பணக்காரனாக இருக்க முடியும். ஆனால் இதே ஏழைக்கு ஆசை மட்டும்தான் இருக்கும். நான் பணக்காரன் ஆகிடணும், எனக்கு நிறைய பணம் வந்துடணும், இல்லை என்னை யாராவது அருணாச்சலம் படத்தில் வரா மாதிரி எங்கள் அப்பா மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே தன்னுடைய காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவனால் கடைசி வரைக்கும் பணக்காரனாக ஆக முடியறதே கிடையாது. இதை இளைய தளபதி விஜய் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ரிச் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புவர் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் அப்டக்கிள். ஒரு தடை வருது அப்படின்னாக்கா ஏழை அது ஒரு தடையாக மட்டும்தான் பார்ப்பான். ஆனால் பணக்காரன் அந்த தடையில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ப்பான். ஒன்ஸ் அந்த தடையை உடச்சி முடிச்சுட்டு பார்க்குறாங்க அப்படின்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு மலையை அவங்க எட்டியிருக்கலாம், அவர் ஒரு புதையல் கிடச்சிருக்கலாம். அது ரிச் பீப்புளுக்கே உண்டான ஒரு கெப்பாசிட்டி. இதே வந்து ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஐயோ இது ஒரு பெரிய பிரச்சனை, நான் என்ன பண்ணிடுவணும், இதை நான் எப்படி சால்வ் பண்ணுவணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு அந்த தடையே கடைசி வரைக்கும் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் தான் பணக்காரனாக இருக்க வச்சுட்டு இருக்கு, ஏழையாக இருக்க வச்சுட்டு இருக்கு. பணக்காரன் சக்ஸஸ்ஃபுல்லான ரொம்ப நம்பிக்கையான மக்கள் கூட்டத்தை தான் கூட வச்சுருப்பான். அவங்கக்கிட்ட மட்டும்தான் பேச்சுவார்த்தை எல்லாமே வச்சுப்பான். ஆனால் ஏழை என்ன பண்ணுவான் அப்படின்னா
நெகட்டிவான பீப்புளோட சாவகாசம் வச்சுக்கிறது, தான் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா என்னை விட யார் சோகமாக இருக்கிறாங்களோ அவங்க கூட வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, என்னுடைய சோகத்தை பகிர்ந்துக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த நெகட்டிவிட்டியை ஜாஸ்தியாக பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே ஏழை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் பணக்காரன் தான் பண்ண மாட்டான். ஸோ அவனுக்கு தெரிந்த நல்ல சர்க்கிளோட சக்ஸஸ்ஃபுல் மக்களை அவன் அட்மையர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மேலே போயிட்டே இருப்பான். ஸோ இதுதான் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் தான் பணக்காரனை பணக்காரனாக்குது, ஏழையை ஏழையாக்குது. இன்னைக்கு ப்ரமோஷன் அண்ட் செல்லிங் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொருளாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், என்கிட்ட இருக்கிற ஒரு திறமையோ விஷயமோ அது வெளில தெரிஞ்சால் தான் நம்மளை நம்பி ஒரு பிஸ்னஸ் கொடுப்பாங்க. இதை பணக்காரங்க கிளியர் கட்டாக தெரிஞ்சு வச்சுட்டு இருந்துக்கிறாங்க. ஸோ தட் அவங்க வந்து எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் தன்னுடைய விஷயத்தை ப்ரொமோட் பண்ணிப்பாங்க, தன்னுடைய ப்ராடக்டை செல் பண்ணுவாங்க. இதே வந்து ஏழை மக்கள், ஐயோ ப்ரமோஷனா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே பார்த்தீங்கன்னா பூரா லைஃபையுமே அவங்க கடத்திடுவாங்க. ஸோ ப்ரமோஷனும் செல்லிங்கும் இல்லாமல் வாழ்க்கையும் கிடையாது, பிஸ்னஸும் கிடையாது. அதனால் இதை கரெக்டாக பண்ணுற பணக்காரன் மேலே இருக்கான், இதை கரெக்டாக பண்ணாத ஏழை கீழே இருக்கான். பணக்காரர்கள் அழகான பெரிய ரிசீவர்ஸ். இந்த உலகம் வந்து நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே கேட்கும் அப்படின்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ பணக்காரன் தனக்கு என்ன தேவையோ அதை வந்து ஓப்பனாக பெருசாக கேட்டுடுறான். ஸோ தட் அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனால் ஏழைக்கிட்ட அந்த பாத்திரம், அந்த ரிசீவிங் பவர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுடைய தேவைக்கும் கம்மியாக தான் அவங்களுக்கு பொருட்களும் விஷயங்களும் கிடைக்குது, நடக்குது. ஸோ இதனால் ரிச் இஸ் ரிச்சர், புவர் இஸ் புவரர். கடைசியாக 2-3 விஷயங்கள் மட்டும் இருக்குது, அதை நீங்களும் நானும் ரிலேட் பண்ணிக்க முடியும். பணக்கார மக்கள் தன்னுடைய வேல்யூவை தான் வந்து செல் பண்ணுறான். இப்போது ஒரு பெரிய ஆள், ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஒர்க்குக்கு, அவருடைய வேலைக்கு தான் அங்கே பணம் கோடிக்கணக்கில், அவருடைய டைமுக்கு அங்கே பணமே கிடையாது. ஆனால் ஏழை டைமுக்கு தான் தன்னுடைய வேலையை வச்சுப்பான். 8.5 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் காசு, 2 மணி நேரம் இந்த இடத்துல இருந்தால் தான் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு டைம் அவன் வந்து எந்த இடத்துல ப்ளச் பண்ணி அவன் வேலை செய்கிறானோ அந்த டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. ஆனால் வேல்யூன்றது அப்படி கிடையாது. ஸோ பணக்காரன் வேல்யூ கொடுக்கறதுனால ஜாஸ்தியாக பணம் வச்சுட்டு பணக்காரனாக இருக்கான். ஏழை டைமை ப்ளச் பண்ணி வேலை செய்கிறதுனால அவன் ஏழையாக இருக்கான். வாழ்க்கையில் திஸ் ஆர் தட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். பணமா பாசமா அப்படின்னு ஒரு விஷயம் வர்றப்ப பணம் தான் முக்கியம், எனக்கு பாசம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பணத்து பின்னாடி போகிற சில பேர் இருப்பாங்க. பணமா பாசமான்னு இருக்கிற போது இல்லை எனக்கு பாசம்தான் முக்கியம்னு பணத்தை விடுறவங்க இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறவங்க யாருன்னா ஏழை. இந்த பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திஸ் ஆர் தட் அப்படின்னு இருக்கிற போது ரெண்டுமே எனக்கு வேணும்னு அவங்க கேட்டு வாங்கிப்பாங்க. எனக்கு பணமும் வேணும், பாசமும் வேணும். பணத்தாலையும் நான் சந்தோஷத்தை அனுபவிப்பேன், பாசத்தாலையும் நான் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பேன். ஸோ பணக்காரன் இதை பண்ணுறான், ஏழை இதை பண்ணுறது இல்லை. அதனால் பணக்காரன் பணக்காரனாக இருக்கான், ஏழை ஏழையாக இருக்கான். ஃபைனலாக பணக்காரன் பணத்தை அழகாக மேனேஜ் பண்ணுவான். அந்த பணம் எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்கக்கிட்ட இருக்கும். ஏழைக்கிட்ட அந்த தெளிவு இருக்காது. பணமே பிடிக்காம அடபோட அதெல்லாம் வேணாண்டா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ஜோனில் தான் ஏழை இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் பணம் அவங்கக்கிட்ட இல்லாமலே போயிடுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பணக்காரங்க கிட்ட பணம் அவங்களுக்காக வேலை செய்யும், ஏழை பணத்துக்காக கடைசி வரைக்கும் வேலை செய்வான். ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் அதை நீங்கள் ரிவைண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புத்தகத்தில் இந்த ஒரு 10-12 விஷயத்தை இந்த புக்கோட ஆத்தர் சொல்லியிருக்காரு, சீக்ரெட் ஆஃப் மில்லினியர்ஸ் மைண்ட் அப்படின்ற புத்தகத்தில். ஸோ இந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு டைம் கிடைக்குது, இல்லை ஒரு ஆடியோ புக்காக கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் கேளுங்க. ஏன்னா நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேஜ் புத்தகத்துடைய ஒரு 10 நிமிஷம் சுருக்கம். உங்களுக்கு டைமோட நீங்கள் கொஞ்சம் அதை எஃபர்ட் எடுத்து அண்டர்லைன்லாம் பண்ணி அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் டெஃபினட்டாக உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த புக்கை நான் படிச்சிருக்கேன், எனக்கு சில மாற்றங்களும் அதனால் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஸோ சீக்ரெட் ஆஃப் மில்லினியர்ஸ் மைண்ட் அப்படின்ற புத்தகம் பற்றி தான் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த புத்தகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் RJ ரஞ்சித் ஆதித்யா டிவி அப்படின்ற பேஜில். நான் அடுத்த வாரம் வேறு ஒரு புத்தகம் சம்மந்தப்பட்டோ இல்லை வேற ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான உங்களையும் என்னையும் பாதிக்கக்கூடிய விஷயத்தை பற்றியோ நிறைய இன்ஃபர்மேஷன் சேகரிச்சுட்டு நான் வரேன். சாலா, பை, see you from ரஞ்சித். பாய்.